ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 12ஆம் அத்தியாயம் ஜம்பூத்வீபம். ஜம்பூத்வீபத்தை சுற்றி லவண சமுத்திரம் உள்ளது. அத்துடன் இதை சுற்றி இமாலயம் முதல் 6 பெரும் மலைத்தொடர்கள் உள்ளன. இதன் நடுவில் மேரு மலை உள்ளது. இங்கு 4 வர்ணங்கள் உடைய மக்களும் மகிழ்வுடன் வாழ்ந்து வருகின்றனர். இமயமலைக்கு தெற்கே பாரத வருஷம் உள்ளது. இங்கு பிரம்மதேவர் குடிகொண்டிருக்கிறார். பிரம்மதேவரை தரிசிப்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமுனிவர்களும் இங்கு வந்து செல்வர். இங்கு தினமும் யாகம் செய்யப்படும். அதனால் அசுரர்கள் இங்கு வர பயப்படுவார்கள். ஜம்பூ தீபத்திற்கு சிறிது தூரத்தில் தேவேந்திரனது அமராவதி நகரம் உள்ளது. அந்த நகரம் பாரிஜாத மலர்களால் எப்போதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு தென்கிழக்கில் அக்னி பகவானின் மாளிகை உள்ளது. அதன் அருகில் சூரியனது மாளிகை இருக்கிறது. அத்துடன் வருணனின் சுபாபதியும் வாயுவின் காந்தவதியும் சிவபெருமானின் யோக்ஷவதியும் முனிவர்கள் கந்தர்வர்கள் புண்ணியவான்களில் சொர்க்கபுரியாகும். இந்து தீபத்தை ஏரிகளும் நந்தவனங்களும் பழத்தோட்டங்களும் காடுகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ளன. இந்து தீபம் தேவர்களும் ராட்சதர்களும் கிண்ணறர்களும் அவரது மகனான சுக்ரீவனுக்கும் பல்வேறு விதமான அரவங்களுக்கும் சில கணங்களுக்கும் அஷ்டவசுக்களுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் ருத்ரர்களுக்கும் ஆதித்யர்களுக்கும் அஸ்வினி குமாரர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் இருப்பிடமாக உள்ளது. இங்குள்ள ஹரிகூடம் என்ற புனித தலத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் கோமசிங்கா என்ற மலைத்தளத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் உள்ளனர். ஏனைய மலை சிகரங்களில் மற்ற இனத்தவர் வாழ்கின்றனர். ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணத்தின் 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.